ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகா விலாக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குபேரர் பூஜைக்கான இது தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா படத்தில் ஃபுல்லாக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மனையிலலாம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு இந்த இந்த கல்லும் இந்த இதில் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த இதில் இந்த பூஜை இது பண்ணும்போது இந்த கல் வந்து வச்சு செஞ்சால் ரொம்ப நல்லது. நான் முன்னாடி வீடியோவில் எல்லாத்துலேயுமே நான் சொல்லியிருக்கேன். பார்த்திங்கன்னா எண்ணெய் திரிலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து சாமிக்கு தண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து திராட்சை முந்திரிலாம் வச்சுருக்கேன். பூ வந்து பார்த்திங்கன்னா சாமந்தி பூ கிடச்சிது. இப்போ அதெல்லாம் சாமிக்கு எல்லாமே வச்சாச்சு. இந்த குபேரர் பூஜை வந்து நீங்கள் வாரம் வாரம் தொடர்ந்து செஞ்சிட்டே இருந்தீங்கன்னா எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நமக்கு எல்லாமே எல்லா கஷ்டம் எல்லாமே இதுவாகிட்டு எல்லாமே நமக்கு கைக்கூடி வரும். நம்ம எப்போவுமே நம்ம பூஜையெல்லாம் செய்யும்போது நம்ம நல்லதே நினச்சி செஞ்சோம்னா நமக்கு கண்டிப்பாக நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவே நடக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நான் வந்து ஊதுவத்தி எல்லாம் காமிச்சிட்ருக்கேன். எல்லா ஊதுவத்தி சாம்பிராணி எல்லா இடமும் நான் காமிச்சோன்னா தான் நமக்கு ரொம்ப நல்லது விசேஷம். நான் அதனால் எல்லா இடத்துலையும் இப்போது ஊதுவத்தி எல்லாம் காமிச்சிட்ருக்கேன். இந்த குபேரர் பூஜை வந்து வாரம் வாரம் வியாழக்கிழமையில் நீங்கள் வந்து காலையிலையும் செய்யலாம், இல்லைன்னா ஈவினிங்கும் செய்யலாம். எப்போ வேணால் அந்த பூஜை வந்து செய்யலாம். காலையில் இல்லைன்னா ஈவினிங் 2 டைமில் எப்போ வேணால் அந்த பூஜை வந்து செய்யலாம். இந்த மனை வந்து நான் வந்து முன்னாடியே சொல்லியிருக்கேன். எல்லா இதுலேயுமே கோவில் எல்லா கோவில் வாசல்லையும் அந்த மனை வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 108 காயின்ஸ் வந்து அதில் வச்சு தான் பூஜை பண்ணுறேன். நான் முன்னாடியே உங்களுக்கு அந்த இதெல்லாமும் சொல்லியிருக்கேன், எப்படி பண்ணணும் இது பண்ணி எல்லா வீடியோஸ்லேயும் எல்லாம் என்னோடய சேனலில் போய் பார்த்திங்கனாலே தெரியும். அதில் என்னோடய சேனலில் அந்த வீடியோஸ்லாம் இருக்குது, முன்னாடி அதில் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்கள் அதில் பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த 108 காயின்ஸ் வச்சு தான் அர்ச்சனை பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து இந்த பூஜையோட ஸ்லோகம் வந்து நான் ஆல்ரெடி என்னோடய இதுலேயே வீடியோஸ்லேயே கொடுத்துருக்கேன். திருப்பி யாருக்காவது வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. என்ன டவுட்ஸ்னாலும் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இப்போ இந்த பூஜை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன் பாருங்கள். குபேரர் பூஜையெல்லாம் செஞ்சு எல்லாம் இது பண்ணி முடிச்சிட்டேன். இந்துவும் அகரவத்தியும் காமிச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். எப்போவுமே இந்த சாம்பிராணி வத்திலாம் நமக்கு காமிச்சானா தான் ரொம்ப நல்லது. இப்போது பார்த்திங்கன்னா இப்போ வந்து கற்பூரம் இது காமிச்சிட்ருக்கேன். நிலப்படி எல்லா இடத்துலையும் கற்பூரம் காமிச்சிங்கன்னா நிலப்படி வாசல்லையும் கற்பூரம் காமிக்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லது. இந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இந்த பூஜை வந்து நீங்கள் வாரம் வாரம் இந்த தொடர்ந்து இந்த குபேரர் பூஜை வந்து செஞ்சுட்டே இருக்கணும். இதை விடாமல் செய்யணும். நான் வந்து நடுவில் என்னால் கொஞ்சம் வீடியோ போட முடியல. தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ வந்துட்டு தான் இருக்கும். டிலே ஆனாலும் உங்களுக்கு வந்து தொடர்ந்து வீடியோ வந்து நான் போட்டுட்டு தான் இருப்பேன். குபேரர் பூஜையும் பிரம்ம முகூர்த்த பூஜை வீடியோஸ்லாமும் நான் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு எல்லா வீடியோஸும் நான் வந்துட்டு தான் இருக்கும். உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இன்றைக்கி சாப்பாடு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சப்பாத்தியும் பெரிய கத்திரிக்காய் இந்த குட்ஸும் தான் இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு. ஏன்னா எப்போவுமே நம்ம சாப்பாடு தானே செய்கிறோம், ரைஸ் செய்யாமல் என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சப்பாத்தியும் இந்த பெரிய கத்திரிக்காய் குட்ஸும். பார்த்திங்கன்னா அந்த பெரிய கத்திரிக்காய் வந்து தனித்தனியாக அதில் அடுப்பில் வச்சு நம்ம அதை சுட்டு எடுக்கணும். அது யாருக்கா வேணும்னா எனக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு அதில் எப்படின்றது நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து செஞ்சு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த குட்ஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், பெரிய கத்திரிக்காய் குட்ஸு. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். சப்பாத்தியும் பெரிய கத்திரிக்காய் குட்ஸும் தான் இன்றைக்கி நான் வந்து லஞ்சுக்கு நான் வந்து மத்தியானம் செஞ்சுருக்கேன். இந்த பூஜை வந்து நமக்கு செய்ய நமக்கு எல்லா ஐஸ்வர்யமும் கோடி செல்வங்களும் நமக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து தொடர்ந்து இதை விடாமல் நம்ம கைவிடாமல் அதை வந்து இந்த பூஜையை வந்து நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். எப்படி பூஜை பண்ண எதுன்றது நான் ஆல்ரெடி எல்லா வீடியோஸ்லேயும் நான் வந்து போட்டுட்டு தான் இருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.